ஹோலி சோடால ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். காரணம் என்னன்னா எங்களோட லொக்கேஷன்ஸ் அண்ட் தென் மில்டன் நகர் ஷூட் பண்ண ஸ்டைல் எல்லாமே எதனாலனா ஃபர்ஸ்ட் கோயம்பேடு மார்க்கெட்னா எல்லாரும் காய்கறி வாங்குற ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா கோயம்பேடு மார்க்கெட்ல அங்க நாங்க ஷூட் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க இத்தனை விஷயங்கள் இருக்கு. என்னோட மில்டன் நகர் நிறைய சொல்லுவாரு, அங்க 3500 கடை இருக்கு, இத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, எத்தனை மணிக்கு அவங்க எந்திரிப்பாங்க, எத்தனை மணிக்கு லாரி வரும், எத்தனை மணிக்கு காய்கறி அன்லோட் பண்ணுவாங்க, லோட் பண்ணுவாங்க, இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்களை வந்து அப்படி ஒரு மூட்டத்துக்குற ஒரு கேரக்டரா எங்களை வந்து மாத்தினாங்க. அந்த கிரெடிட் ஃபுல்லா முழுக்க வந்து விஜய் மில்டன் அங்கிளுக்கு தான் சேரும். அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். இல்ல நான் அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சு, அதனால சரி. அண்ட் தென் இந்த படத்துல வந்து நாங்க இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட சிங்கிள் ஷாட் ஃபைட்டு என்னன்னா அதை பத்தி எங்க மாஸ்டர் சொல்லுவாரு, நாங்க எப்படி பண்ணோம், மாஸ்டர் என்னென்ன மாதிரி பாடுபடுத்தணும் எல்லாம் மாஸ்டர் சொல்லுவாரு. ஆனா எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா அந்த ஃபைட்ல வந்து ஒரு இடத்துல கூட எங்களுக்கு அடிபடாம அந்த ஃபைட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து நாங்க கோயம்பேடுல மட்டும் ஷூட் பண்ணல, இங்க இருந்து லடாக் போயிருக்கோம், அந்த நாலப்பி, முருடேஸ்வர், 4 பேருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல 4 ஊர்ல பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இங்க இருந்து ஒரு பஸ் எடுத்துட்டு அப்படியே அந்த ஷூட்டிங்ல வந்து 4 பேருமே ஒன்னா தான் போனோம். இப்போ ஆலப்பியில எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னா இந்த 3 பசங்களும் வருவாங்க கூட எங்க கூட. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா இந்த படம் பண்ணோம். பசங்க படம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் விஷயம் அப்படின்னு போனதுனால அது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கோலி சோடா வந்து நாங்க திரும்ப சேர்ந்து பண்றதுனால இந்த கோலி சோடா வந்து எங்களுக்கு ஒரு காலேஜ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் முடிச்சு திரும்ப காலேஜ்லயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணா எப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளவு ஜாலியா ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இந்த கோலி சோடா படம் வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மொத்தத்துல கோலி சோடா படம் வந்து எல்லா ஜில்லாலையும் பட்டையை கிளப்ப போற வீரமான படம். தேங்க்யூ. என் பேர் சாந்தினி. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னால ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்தது. எப்படி நடிக்கிறோம் அதெல்லாம் தெரியாது. மில்டன் அண்ணா தான் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வந்து நடிக்கிற போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எப்படி பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாது. மில்டன் அண்ணா வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, நின்று இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா வந்து திருப்பி நான் மில்டன் நான் சைட் போயிட்டு ஆக்ஷன் சொன்னேன்னு நான் சொல்லுவேன், ஆனா என்னென்ன பண்ணணும் திருப்பி சொல்லுங்க எனக்கு புரியல அப்படின்லாம் சொல்லுவேன். மில்டன் அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னை வச்சு. இந்த 4 பசங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் இவங்களை பார்த்து இவங்க என் கூட பேசுவாங்களா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பயந்தேன். ஏன்னா வந்து 2 நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ், அப்புறம் வந்து குட்டிமணி, பாண்டி அவங்களாம் பார்த்து எப்படி பழகுவாங்க எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து கூப்பிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரிலாம் பண்ணாத அப்படிலாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இதுல வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த சீன்னா இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதே சமயம் நல்லா காலும் வாழ்வாங்க, கலாய்ப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே எனக்கு தெரியல. ஷூட்டிங் போறதுலாம் வந்து எனக்கு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. தேங்க்ஸ் டு மில்டன் அண்ணா எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் சொல்லுவது ஜீவாக்கு. ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அது எல்லாத்தையுமே அவரே போட்டு உடச்சிட்டாரு. அடுத்து வந்துட்டு மீடியாஸ் தேங்க்யூ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து எங்களோட க்ரூ மெம்பர்ஸ், மாஸ்டர் அப்புறம் மில்டன்னா எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அவன் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தான், எல்லாத்தையும் அவனே போட்டு உடச்சிட்டான். ஸோ அதான் நான் சொல்லலாட்டி நீ எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும்.